அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இன்றைய நாளிலே நாம் காண இருப்பது ஒரு சிறப்பான துஆ. இந்த துஆவை 3 முறை நீங்கள் ஓதிவிட்டால், இஹ்லாஸோடு தக்வாவோடு இறையச்சத்தோடு நீங்கள் ஓதினால், நிச்சயமாக சொல்லுவேன், உங்களுடைய சிரமங்கள் இந்த துஆவை ஓதி முடிக்கும் பொழுதே நீக்கப்பட்டு விடும். நீங்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுத்து விடுவான். காரணம், இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களில் ஒருவரான அபு முஅல்லக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியின் வாழ்வில் நடந்த பேரற்புதமான ஒரு சம்பவம். அவர்கள் அந்த துஆவை 3 முறை கேட்டார்கள். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்து அவருடைய தேவையை அப்பொழுதே நிறைவேற்றி கொடுத்தான் என்பது ஹதீஸ். இந்த துஆவை, இந்த சம்பவத்தை நான் லேசாக உங்களிடத்திலே நான் சொல்லிவிட்டு அந்த துஆவையும் பதிவு செய்வேன். அல்லாஹ் எல்லா சிரமங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. அன்சாரி தோழர்களில் ஒருவரான, சஹாபாக்களில் ஒருவரான அபு முஅல்லக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, பெரிய வியாபாரி, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல ஒரு பேணுதல் மிக்க மனிதர். ஒரு வியாபாரத்திற்காக அவர் பயணம் செய்கிறார். பயணம் செய்த சூழலில் ஒரு திருடர் அவரை பிடிக்க வருகிறார், வழிப்பறி கொள்ளை நடத்த வருகிறார். அப்பொழுது உங்களுக்கு பொருள் தானே வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லி காட்டுகிறார், அந்த திருடர், உங்களுடைய பொருள் மட்டுமல்ல, என் பழக்கம் பொருளை எடுத்து ஆளையும் முடித்து கட்டுவதுதான், உங்களையும் நான் கொலை செய்வேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே அந்த சஹாபி யோசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், ஒரு 4 ரக்காத்து தொழுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொன்ன உடனே, தொழுகைதானே, தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த திருடனும் அனுமதி கொடுக்கிறான். அவர் உலு செய்கிறார், 4 ரக்காத்து தொழுகிறார்கள். 4 ரக்காத்திலே 4வது ரக்காத்தின் சஜ்தாவிலே இந்த துஆவை, நான் பதிவு செய்ய இருக்கும் இந்த துஆவை 3 முறை ஓதுகிறார்கள். ஓதி முடித்த அந்த மாத்திரத்திலேயே ஒரு குதிரையிலே ஒரு நபர் வருகிறார், வேகமாக வருகிறார். இந்த திருடர் உடனே அவரை எதிர்கொள்ள தயாராகும் பொழுது வேகமாக அவரை கொலை செய்து விட்டு இவரிடத்தில் வருகிறார். இவர் கேட்கிறார், அல்லாஹ் உங்களை கொண்டு இன்று பாதுகாத்து விட்டானே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், யார் நீங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லி தந்தார், நான் தான் ஒரு மலக்கு, நீங்கள் 3 முறை துஆ செய்தீர்கள். உங்களுடைய முதல் துஆவினுடைய நேரத்திலே வானத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு சப்தம் வானத்தின் வாசல்களில் ஏற்பட்டது. 2வதாக வானத்தில் உண்டானவர்களிடத்திலே சப்தங்கள் ஏற்பட்டது. 3வது நீங்கள் இந்த துஆவை கேட்டவுடனே ஒரு சிரமப்படக்கூடியவருடைய துஆ இது என்பதாக என்னிடத்திலே சொல்லப்பட்டது. நான் உங்களுக்காக வந்து விட்டேன் என்பதாக ஒரு நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக நான் பதிவு செய்கிறேன். அந்த மலக்கு விஷயத்தை சொல்லி அங்கிருந்து சென்று விட்டதாக வரலாறுகள் பேசுகிறது. இந்த ஹதீஸை தொடர்ந்து இமாம் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இவர்கள் ஒரு தாபிஈ, சஹாபாக்களை நேரில் பார்த்தவர்கள். இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யாருக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டுமோ, ஃபமன் தவல்லஅ வஸல்லா 4 ரக்அத்தின், ஒருவர் உலு செய்து 4 ரக்அத்துகள் தொழுது, வதஆ பிஹாதத் துஆஇ, இந்த துஆவை கொண்டு அவர் துஆ செய்தார் என்று சொன்னால், உஸ்துஜீப லஹு, நிச்சயமாக அவருக்கு பதிலளிக்கப்படும் என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களாக. ஒரு சஹாபியின் வாழ்விலே உயிர் பறிபோகும் சூழலிலே அவர்கள் கேட்ட உடனேயே அல்லாஹ் மலக்கை கொண்டு உதவி செய்தான் என்று சொன்னால், அந்த துஆவை நாமும் இஹ்லாஸோடு தக்வாவோடு ஓதினால், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று வாழ்விலே என்ன சிரமம் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் உடனே அதை நீக்கி விடுவான். அந்த துஆவை உங்களுக்கு நான் இப்பொழுது பதிவு செய்து காட்டுகிறேன். ஸ்கிரீனிலே உங்களுக்கு அந்த துஆ அரபியிலும் தமிழிலும் பதிவு செய்யப்படும். பார்த்து ஓதி அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா வதூது யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆலுல் லிமா துரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸிகல்லதி லா யுராம் வபிமுல்கிகல்லதி லா யுதாம் வபிநூரிகல்லதி மலஅ அர்கான அர்ஷிக் அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முகீசு அகிசினி யா முகீசு அகிசினி யா முகீசு அகிசினி. ரோஸ் கலரிலே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த வார்த்தை அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி என்ற அந்த இடத்தில் மட்டும் அதற்கு பதிலாக உங்களின் தேவை என்னவோ அதை நீங்கள் நினைவில் வைத்து அந்த துஆவை நீங்கள் முன்னும் பின்னும் தொடர்ந்து ஓதலாம். மீண்டும் பதிவு செய்கிறேன், ரோஸ் கலரில் வரக்கூடிய அந்த வார்த்தை வரும் இடத்தில் மட்டும். காரணம், அவர் அந்த திருடரின் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் கேட்கிறார். அதை மட்டும் தவிர்த்து விட்டு அந்த இடத்தில் நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை மனதில் நினைத்து அல்லது மனதில் நீங்கள் சொல்லி
நீங்கள் இந்த துஆவை தொடர்ந்து ஓதுங்கள். அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருவான். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆலுல் லிமா துரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸிக அல்லதி லா யுராம் வபிமுல்கிக அல்லதி லா யுலாம் வபிநூரிக அல்லதி மலஅ அர்கான அர்ஷிக் அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முகீசு அகிசினி யா முகீசு அகிசினி யா முகீசு அகிசினி. இந்த துஆவிலே அந்த சுஹாபி என்ன பிரச்சனை என்பதை குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்திலே உதவியாளனே உதவி செய்து விடு, உதவி செய்பவனே உதவி செய்து விடு என்பதாக கேட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்பதை அவர்கள் குறிப்பிட்டது இந்த துஆவிலேயே பதிவு செய்யப்படுகிறது. இந்த துஆவிலே யா முகீசு அகிசினி என்று வந்ததற்கு முன்னால் அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி, இந்த திருடனின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் மட்டும் உங்களின் தேவை என்னவோ அதை நீங்கள் மனதிலே நினைத்து கொண்டு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களின் சிரமங்களை நீக்குவான். அல்லாஹ் கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.